அடியே சாந்தி, எங்கடி போயிட்ட? சீக்கிரமா வா. சொல்லுங்க, ஆஃபீஸ்க்கு எவ்வளோ சீக்கிரமா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா டிஃபன் எடுத்து வை. இஷ்யூவெல்லாம் பாலிஷ் போட்டுட்டியா? அதெல்லாம் நேற்று ராத்திரியே போட்டு வச்சுட்டு இருக்கேங்க. சீக்கிரமா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டுட்டு வந்து கொடு. ஆஃபீஸில் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணலன்னா அந்த மேனேஜர் கத்துவான். சரிங்க, நான் சீக்கிரமாக போட்டுட்டு வரேன். என்னங்க, டைனிங் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க. நான் சொன்னது புரியலையாடி? சீக்கிரமாக கொடு. எனக்கு இப்போ அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட டைம் இல்லை. நான் சோஃபா மேலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். சரி, என்ன பண்ணியிருக்க? கொஞ்சம் பாஸ்தா தாங்க பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. காலையிலேயே உன்னை தோசை சுட்டு கொடுன்னு நான் வந்து கேட்கணுமா? இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண கற்றுக் கொடுக்கலையா உங்கள் அம்மா? ஏதோ பாஸ்தா செஞ்சு வச்சுருக்க. இதை மனுஷன் சாப்பிடுவானா? இது ஃபுல்லாகவே மைதா, ஜீரணம் கூட ஆகாது. இதை போய் செஞ்சு வச்சுருக்கேன். பையன் இதை தாங்க கேட்டான். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதையும் நம்ம செஞ்சு தந்து தானே அவனும். டெய்லி தோசை இட்லின்னு அவனுக்கும் போர் அடிக்குது. அம்மா, எனக்கு ஸ்கூலில் நிறைய பசங்க நிறைய வெரைட்டி எடுத்துகிட்டு வராங்க, நீங்கள் எப்போவுமே இதை தான் கொடுத்து அனுப்புறீங்கன்னு திட்டினான். அதனால தான் நான் பாஸ்தா பண்ணேன். நீயும் உன் பையனுமே கொட்டிக்கோங்க, நான் கிளம்புறேன். இன்றைக்கி வரட்டும் வீட்டுக்கு, நல்லா கிளாஸ் எடுத்துட வேண்டியதான். நல்லா இருக்காங்க காஃபி? பரவாயில்ல, ஏதோ சுமாராக போட்டிருக்க. நான் என்ன பண்ணாலும் நீ இங்கே என்ன புகழ்ந்து பேசவே மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னாவது ஒரு வார்த்தை சொன்னால் குறைஞ்சி போயிடுவீங்களா என்ன? காலையில் அறக்க பறக்க போயிட்டு மத்தியானம்லாம் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? எண்ணத்தை சாப்பிட்டுட்டோம். அங்கே கொஞ்சம் குஷ்காவும் கொஞ்சம் கபாபும் சாப்பிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் அறக்க பறக்க இனிமேல் ஆஃபீஸ் போக தேவையில்லைங்க. நான் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம நிலைமை எங்கேயோ போயிடும் தெரியுமா? அப்படி என்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்க? நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேங்க. அது என்னென்னா, ஒருத்தன் டீ கடை வச்சு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானா தெரியுமா? அவன் போடுற முதலெல்லாம் போய் மாதத்தில் 8 லட்சம் கையில் நிற்கிதாங்க. நம்ம மட்டும் கரெக்டாக மெயினாக இருக்கிற இடத்துல டீ கடை போட்டோன்னா அதோ பிச்சுக்கிட்டு போயிடும். நான் கூட சேர்ந்து பஜ்ஜி, போண்டா, அப்புறமா சமோசா எல்லாமே நம்ம வேறு கடையில் வாங்கிக்கலாங்க. என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம எங்கேயோ போயிடலாங்க. நீங்கள் டீ ஆற்றுங்க, அப்புறமா சிகரெட், பீடி அந்த மாதிரி எல்லாமே வாங்கிப்பாங்கங்க. நிறைய வெரைட்டி சிகரெட் எல்லாம். இப்போ யார் தான் சிகரெட் குடிக்காமல் இருக்காங்க? ஒரு பேக் மேலே நம்மளுக்கு 5 ருபீஸ் 10 ருபீஸ் கிடச்சா கூட போதும். ஒரு நாள் 100 பேக் போனால் இவ்வளோ ஆச்சு, கணக்கு போடுங்க. நம்ம நிலைமை எங்கேயோ போயிடுங்க. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிற என்ன நீ டீ கடை வை அப்படின்னு சொல்கிறேன். வாழணுன்னா இந்த டீசென்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடாதுங்க. நம்ம நல்லா வாழணுன்னா அதுவும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேற வழியை பார்க்கணும். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவங்க என்ன நினச்சிப்பாங்க, டீ ஆற்றுறது எப்படி? நம்ம பொழைக்கிறதுக்கு தானேங்க நான் சொல்கிறேன். இதில் போய் நீங்கள் உங்கள் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக பார்க்குறீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நம்மளை ஒழுங்காக நல்லா சம்பாதிக்கும் போது கிடைக்குங்க தானா. இப்போ அதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற இந்த 30,000 எதுக்குமே பற்ற மாட்டேங்குது தெரியுமா? போய் வேறு வேலை இருந்தால் கிச்சனில் பாரு, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறமா உங்கள் இஷ்டங்க, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க. என்னங்க, காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணாமல் வெறும் காஃபி குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க? அவ்வளோ பிஸியாக என்ன? நிறைய மெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க, நிறைய கேசஸ் போட்டிருக்காங்க. நான் முடிக்க வந்துட்டே இருக்கு. அது கொஞ்சமாக நான் ஊட்டி விடுறேங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே பண்ணுங்க, சரிங்களா? நான் வந்து டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரமாவது சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிறேன். நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன், போய் வேலையை பாரு. எதுக்குங்க இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் வேலை பண்ணணும் சொல்லுங்கள்? காலையிலேருந்து ஒரு வாய் சோறு கூட சாப்பிடாம இவங்களுக்கு உழைச்சி கொட்டி நீங்கள் என்ன சுகத்தை கண்டீங்க? அட்லீஸ்ட் மாதம் ப்ரொமோஷன்லையாவது உங்களுக்கு கொஞ்சமாவது இன்க்ரிமெண்ட் ஏற்றிருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் 6 மாதத்துக்காவது ஒரு தடவை ஏற்றிருக்கணுமா இல்லையா? அவங்க எதுவுமே பண்ணல, பட் நீங்கள் மட்டும் அவங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் சாப்பிடாம. அதனால தாங்க உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட தான் வந்திருக்கேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு இளநீ வெட்டுற கடையில் மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதில் 5 லட்சம் ரூபாய் இன்கம் பார்க்குறாங்களாங்க. அதுவும் ஜஸ்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து தான். அவங்களுக்கு முதல் போட்டது எல்லாமே போய் கூட அவங்களுக்கு அவ்வளோ காசு நிற்கிதாங்க கையில். நம்ம அவ்வளோ முதலீடும் போடுறதும் வேண்டாம், அவ்வளோ லாபமும் நமக்கு வேண்டாம். நம்ம கொஞ்சமாக முதலீடு போட்டு கொஞ்சமாக லாபமாக எடுத்துக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க? ஜஸ்ட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சைடு பிஸ்னஸாக இதை பண்ணுவோங்க. முந்தானத்து டீ கடை ஆச்சு, இப்போது இளநீ கடையா? இன்னும் என்னென்ன கடை இருக்கோ போய் பாரு. பொண்டாட்டி பேச்சை கேட்டவன் எவனுமே உருப்படாமல் போனாதான் சரித்திரமே கிடையாது, புரிஞ்சுதா? நீங்கள் இந்த லேப்டாப் நோண்டிகிட்டே இருங்க, எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க உங்களை தவிர. அன்னைக்கு தோணும், என் பொண்டாட்டி சாந்தி பேச்சையை கேட்டிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்குமான்னு. இந்த சூரிய வம்சம் மூவி எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குது. அது ஏன் தெரியுமா சாந்தி? பார்க்க ஒரே பாட்டில் முன்னேறிடுறாங்கல்ல, அதனால தான். அவர் பொண்டாட்டி பேச்சை கேட்டார், அதனால அந்த மூவியில் முன்னேறி இருக்காரு. நீங்களும் ரியல் லைஃப்பில் என் பேச்சை கேட்டிருந்தா எப்போவும் முன்னேறி இருக்கலாம் தெரியுமா? திரும்ப என்ன பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்க சொல்லு பார்க்கலாம். இனிமே உங்களை நான் எதுவுமே பண்ணுங்கன்னு ஐடியா கொடுக்க போகிறதில்ல, நானே களத்தில் இறங்கிட போகிறேன். சரி சொல்லு பார்க்கலாம், என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கேன்னு. என் பொண்டாட்டி எவ்வளோ திறமையானவன்னு இன்றைக்கி நான்
தெரிஞ்சுக்கிறேன். இப்போல்லாம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயோ போயிட்டோம் தெரியுமா. இப்போல்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம், நிறைய வீடியோஸ் போட்டால் நல்ல வியூஸ் போனால் நமக்கு நிறைய காசு வருங்க. நிறைய ப்ரொமோஷன் வீடியோஸ் கூட வரும் தெரியுமா. அவங்களும் காசு கொடுப்பாங்க, யூடியூப்காரங்களும் காசு கொடுப்பாங்க, நம்ம லட்சாதிபதி ஆகிடலாங்க. அது மட்டும் கிடையாது, யூடியூப் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கே, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டால் லட்சக்கணக்கில் என்ன கோடி கணக்கில் கூட சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஏன் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று ஒரு ஸ்டெப் போட்டு டான்ஸ் மட்டும் ஆடினா போதும். நம்ம நிறைய vlogs கூட போடலாங்க. டே இன் மை லைஃப் இதெல்லாம் போட்டு நிறைய மக்கள் பார்க்குறாங்க. நம்ம ஒரே நாளில் பெரிய ஆள் ஆகிடலாம் தெரியுமா. நல்ல ஐடியா தான், பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன ஐடியா வச்சுருக்க? நான் ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்கப்னால் ரொம்ப பிடிக்குங்க. என்ன நிறைய பேர் நல்லா மேக்கப் போடுற, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆனால் என்னன்னு கூட கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகிட்டுருங்களாங்க. என் தங்கச்சிக்கெல்லாம் முந்தா நேற்று வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் தான் மேக்கப் போட்டிருந்தேன். நல்லா இல்லையா என்ன? சூப்பர். அப்புறம் இவ்வளோ ஏங்க இதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிட போகிறேன். நான் எவ்வளோ பேருக்கு மெஹந்தி போட்டிருக்கேன் தெரியுமா. நான் அரபிக்லேருந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல்லேருந்து எல்லாமே போட தெரியும் எனக்கு. நான் ஆக்சுவலி மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிட போகிறேன், பார்த்துக்கோங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம். என்ன பண்ண போகிறேன்? இருக்கவே இருக்குது. எனக்கு தான் டெய்லரிங் தெரியும்ல, நான் பொட்டிக் வச்சுட்டு போகிறேங்க. டிசைனாக லெஹங்கா தைச்சி கொடுத்தா பொட்டிக்கில் தான் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. அதுவும் பணக்காரங்க தான் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்னென்ன டிசைனில் வேணுமோ தைச்சி கொடுத்தேன்னா எனக்கு அதுலேயும் நிறைய இன்கம் வரப்போகுது. சபாஷ்டி, இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கணுமே, சொல்லு பார்க்கலாம். ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை நீங்கள் என்கரேஜே பண்ண மாட்டேன்றீங்க. உங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தானே என்னை என்கரேஜ் பண்ணி விடணும். ஆனால் ஒரு புருஷனே என்னை என்கரேஜ் பண்ணலைன்னா அப்புறம் யார் பண்ணுவாங்க சொல்லுங்கள். நீ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொன்னால் பரவாயில்ல, 100 கணக்கில் எல்லாத்தையும் சொல்கிறேன். இதில் எதை உருப்படியாக நீ பண்ண போகிறேன்னு தெரில. இதை நான் வேறு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? இவ்வளவும் ஒர்க் அவுட் ஆகலண்ணா டெய்லி என் சமையலை சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்குது? அமிர்த மாதிரி இல்லை. இப்போல்லாம் சின்ன ஆப் வந்திருக்கு. ஹோம் குக்கிங் தான் இப்போல்லாம் ட்ரெண்டிங்கே தெரியுமா. ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த ஹோம் குக்கிங் ஆப்க்கு நான் சமைச்சு கொடுத்தேன்னா ஏன் சாப்பாட்டுக்கு நிறைய காசு வரும். அதுலேயே நான் பணக்காரையாக ஆகிடலாம். நான் உங்களையும் மேலே ஏற்றிடுவேன், பார்த்துக்கோங்க. உன் சமையலை என்னாலேயே சாப்பிட முடியலடி. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுடி. என்னங்க என் முடிய பார்த்தீங்களா நீங்கள்? அந்த குருவி குட்டு மண்டையை தான் நான் டெய்லி பார்க்குறேனேடி. ஏன்? இன்றைக்கி நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேங்க யூடியூப்பில். கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் போதும், அப்படியே அந்த இதில் ஷார்ட்ஸில் ஒரு ஹேர் ஆயில் அவங்களே தயாரித்து அதுக்கு அவங்க பெரிய வச்சு அதை விற்கிறாங்களாங்க. அதில் நிறைய அமௌண்ட் வருதான் தெரியுமா. நானும் இது பாரம்பரிய எண்ணெய் அதை போட்டு இது போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி என் ஹேர் ஆயில் ப்ராண்டை ஃபேமஸ் ஆக்கிட்டு போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை யூஸ் பண்ணால் உங்கள் முடியும் அமேசான் கார்டில் வளர்ற மரம் மாதிரி பிச்சுக்கிட்டு வளரும்னு சொன்னால் எல்லா ஜனங்களும் ஏமாந்து வாங்கிடுவாங்க. உனக்கே முடியல, நீ சௌரி முடிய போட்டுக்கிற. ஏண்டி ஊரை ஏமாற்ற பார்க்குற? போயா பொழைக்க தெரியாத மனுஷா. ஏங்க இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? உனக்கு என்னடி, நீயா வாங்கித்தரேன். என் காசில் நான் வாங்கி நான் குடிச்சிக்கிறேன். உனக்கு என்ன வலிக்குது? நான் ஆரி ஒர்க் கற்றுக்க போகலான்னு இருக்கேன். நாளையிலேருந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு ஒரு ப்ளவுஸ்க்கு 5000 10,000 வாங்குறாங்களாம். நானும் இனிமேல் அதை கற்றுக்கிட்டு காசை வாங்கி பெரிய ப்ளவுஸ் டைலராக மாறிட போகிறேன். ஆரி ஒர்க் டிசைனராக மாறிட போகிறேன். இது வரைக்கும் ஒரு 150 சொல்லிட்டேன். உன்னையும் பண்ணதை என் கண்ணால் பார்க்கல. நீ உருப்பிடுவ? குடிச்சிக்கிட்டு உருண்டு எடுக்கிற நீ ஏன் உருப்பிடும்போது நான் உருப்பிட மாட்டானா? என்னடி சாந்தி மூஞ்ச தொங்க போட்டுட்டு வர போல? வேறு என்ன பண்ணட்டும், எதுக்குமே என்கரேஜ் பண்ண மாட்டேன்றீங்க. சரி சொல்லு, இன்றைக்கி ஏதாவது மைண்டில் யோசிச்சு வச்சுருப்பியே? அது ஒன்றுமே கிடையாது. நான் இன்றைக்கி எதுவுமே உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. பரவாயில்ல சொல்லுடி. எனக்கு பிடிச்சதுன்னா உனக்கு அமௌண்ட் தரேன், அதை வச்சு நீ பண்ணிக்கோ. நிஜமாவா சொல்கிறீங்க? இப்போல்லாம் நிறைய பேர் பேக்கிங்கில் இறங்கிட்டாங்க. எல்லாருமே ப்ரௌனி அப்புறமா நல்ல கேக் டிசைனாக பண்ணி எல்லாருமே கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புறதுனால நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே வயிறு எரியுது. ஸோ நானும் அதே மாதிரி கேக் பண்ண போகிறேன். பெரிய பணக்காரியாக மாற போகிறேன். அதுக்கு பெரிய ஓவன் அப்புறமா இன்னும் நிறைய பேக்கிங் டூல்ஸ் எல்லாமே வேணும். அதுக்கு நீங்கள் தான் முதலீடாக ஒரு 20,000 கொடுக்கணும். அட போடி, நானே லோனுக்கு 4000 ரூபாய் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கேன். இவளுக்கு 20,000 வேணுமா? அப்புறம் எதுக்கு கொடுக்கணுன்னு என் ஆசை காமிச்சு கேட்டேன். உன் ஃபன்னியான ஜோக்கை டெய்லி கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடி. அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு 5,000 கொடுடா. நான் சாரீஸ் எல்லாம் வாங்கி ரீசெல்லிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். வீட்டிலே உட்காந்து வேறு என்ன பண்ணுறது சொல்லு. நானும் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறிட போகிறேன்டா. ஹெல்ப் பண்ணு. பார்க்கலாம். இந்த பீச்சை பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் தப்பிச்சிட்டு இந்த அமைதியான பேச நம்ம ரசிக்கலான்னு வந்தேன். நீ கூடிய ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன். அது போனால் போட்டும், வர வழியில் பார்த்தியா
மீன் ஃப்ரை எவ்வளோ நல்லா இருந்துச்சு. 2 மீன் தான் போட்டிருக்கா, அதுக்கு 350 ரூபா வாங்கியிருக்கா. செம்ம மார்க்கெட்டிங்க. இங்கே நிறைய பேர் வர்றாங்கன்னு இங்கேயே மீன் பொரிச்சு விற்று நிறைய வீடு கூட கட்டிகிட்டு இருப்பா அவ. திரும்பவுமா இப்போ என்ன மீன் கடை போட போறியா? ஆமாங்க, இந்த மாதிரி இடத்துல பானிபூரி, மீன் கடை, அப்புறமா நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு கார்ன், அப்புறமா ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் சின்ன சின்னதாக ஆரம்பித்தா கூட நம்ம எங்கேயோ போயிடலாம் தெரியுமா? நீ படித்தது என்னமோ MCA, ஆனால் நீ படித்த படிப்புக்கோ நீ சொல்கிற வேலைங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னைக்காவது படித்த படிப்புக்கு ஏங்க நான் ஒரு IT கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், என்னை அனுப்புங்கன்னு ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? எல்லாமே படிக்காதவங்க பாவம், அவங்க வயிற்று பொழப்புக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தா அதை நானும் பண்ணுறேன், நானும் அவங்க வயிற்றில் மண்ணள்ளி போடுறேன்றது மாதிரியே எல்லார் தொழிலையும் சொல்லிட்டேன். ஏதாவது ஒன்றாவது செஞ்சாலான்னா அதுவும் இல்லை. ஏண்டி இப்படி இருக்க? இப்போல்லாம் படித்த படிப்புக்கு யாருங்க வேலை பண்ணுறா? எல்லாருமே அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு கூட சின்ன வயசில் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்புறமா பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதி அப்படியே மேனேஜராக ஆகிடணும், பேங்க் வேலை போகணும், அப்புறமா நான் நிறைய படித்து கவர்மெண்ட் ஜாப்லாம் பண்ணணும், எல்லாமே இருந்துச்சு. காலம் தானே கற்றுக் கொடுக்குது எல்லாமே. அதெல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதெல்லாம் கைத்தொழில் தானே, ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் பேசாமல் வீட்டுக்கிட்டே இட்லி கடை கூட போட்டுடலான்னு இருக்கேன். அம்மாடி தாயே, என்னமோ பண்ணிக்கோ.